ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம பேக்கரியிலலாம் இருக்கும்ல ஆலு சமோசா, அது வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக இது சேர்த்தணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக வரும். ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, இந்த ஆயில் வந்து மாவுடைய எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பாதி பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாயை ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட் அப்படியே வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்க, பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் சமோசாக்குள்ளே இருக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக போயிடுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஷீட் தயார் பண்ணணும். நம்மளுடைய மாவு நல்ல 30 நிமிஷம் ஊறி இருக்குது. இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம விரித்து எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை மாவுக்கு 2 சமோசா வந்து நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி உருட்டிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது எப்படினாலும் இந்த ஷேப்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த சமோசா நம்மளால் உருட்ட முடியும், ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துடலாம். உருட்டி இந்த மாதிரி ஷீட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா ஷீட்ஸும் வந்து தயாராகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலக்கிக்கலாம். இப்போ ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அந்த மைதா மாவில் நம்ம செஞ்சு வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மைதா மாவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துறோம். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து மடக்குனிங்கன்னா போதும். இது பெருசாக கொலாப்ஸ் எல்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு வந்து மடக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் விரல் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இருக்கும். இந்த கோன் மாதிரி தயாராகிடும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2 எட்ஜில் இருந்தும் ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜில் இருந்து அழுத்துங்க. இந்த சைடில் அழுத்தியாச்சு, அந்த சைடில் இருந்து அழுத்தலாம். இப்போ சென்டரில் இருக்கிறத ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது லீக்கேஜ் எதுவுமே வராது. அதுக்காக தான் இந்த மைதா தண்ணியை வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ எந்த லீக்கேஜ் வராது. நம்மளுடைய சமோசா வந்து தயாராகிடுச்சு.
இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய சமோசாக்களையும் நம்ம ஷீட்ஸ்குள்ளேயும் ஸ்டஃபிங் வச்சு நம்ம தயார் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சமோசாக்கள் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, மீடியமான சூட்டில் தான் இருக்கணும். ஃப்ளேமும் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சமோசாக்களை உள்ளே போட்டுட்டு நல்ல கலர் மாறுற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா சமோசாக்களையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறப்பவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய எல்லா சமோசாக்களும் தயாராகிடுச்சு. கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லை. நம்ம பேக்கரியில் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.